ஆடம்பரம் இல்லாத ஒரு அழகிய வாழ்க்கையை தேடும் பயணம்தான் இந்த கவிஞனின் பயணம். எனது தேடல் இதுதான், எனது மகிழ்ச்சி இதுதான், எனது சொர்க்கம் இதுதான். இந்த கவிதையின் வரிகளில் என் ஒட்டுமொத்த உணர்வும் மனதும் இருக்கிறது. பாருங்கள், ரசியுங்கள். வாங்க கவிதைக்கு போகலாம். சின்னதாய் ஒரு குடிசை, மின்சாரமில்லாத வீடு, மெழுகுவர்த்தி வெளிச்சம், மரத்தாலான சிறு நாற்காலி, உட்கார்ந்தெழுத ஒரு மேசை, வெள்ளை தாள்கள், விதவிதமான பேனாக்கள், சிறு சிறு இறகுகள், மரத்தின் இலைகள், தனிமை நிறைந்த வாழ்க்கை, கவிதையோடு பயணம். பானையில் வைக்கப்பட்ட நீர், விறகடுப்பில் சமைக்கும் சோறு, காலுக்கடியில் நாய்க்குட்டி, வீட்டோர மரத்தின் பறவை சத்தங்கள், இதமான காற்று, இடிமின்னல் மழையின் போது ஒழுகும் குடிசை, வழியும் நீர்த்துளிகளை தாங்கி பிடிக்க பாத்திரம். மழை நின்ற நொடியில் அந்த இரவு பொழுதில் மெழுகு வெளிச்சத்தில் கவிதை எழுதும் அழகு. போதும் போதும், ஆடம்பரம் இல்லாத இந்த அழகிய வாழ்க்கை போதும். என் தேடல் இதுதான், என் மகிழ்ச்சி இதுதான், என் சொர்க்கம் இதுதான். போதும். இந்த கவிஞனுக்கு இப்படிப்பட்ட குடிசை போதும். போதும்.